இன்னைக்கு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு ஒன்று படுக்க போட போகிறாங்க, ஓகேவா? ஊசி போட்டாங்களா? ரைட் சைடில் இருக்கிறது வந்து அவங்க அம்மா, அவர் அவங்க பெரியப்பா. எதிரி ஒருத்தவன் குலைக்கிறான், அவனை பார்த்து கூட என்னால் இறங்கி போக முடியாத அளவுக்கு போகும்போது துள்ளி துள்ளி வந்தான். ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் மதன், இது எம்ஜே பிளாக்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பெல்லியை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். அதுக்கு நான் சொன்ன உடனே ரெடி ஆகிட்டேன். அங்கே போய் டோர் நின்றுட்டாரு. எதனால கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து காலில் வந்து குட்டியாக ஒரு காயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல, 2 டேஸாக இருக்குது. நான் அங்கே ஆக்சுவலாக நானே மருந்தெல்லாம் கொடுத்தேன், ஆனால் சரியாகலை. ஸோ அதனால் அவர் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், தலையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கெஸ் பண்ணிட்டான். நான் ஆக்சுவலாக வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னா வந்து அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றது லைட்டாக அவனுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அவர் நான் கூப்பிட்டு போகும்போது அவர் எப்படி பெல்ட்டு போட்ட உடனே பாருங்கள் அவர் என்ன சேட்டை பண்ணுறாரு பாருங்கள். அதே மாதிரி இவர் நம்ம எங்கே கூப்பிட்டு போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து நம்ம இவருக்கு ஒரு புக் இருக்குது. இவரோட பேரில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஊசி போடுறதா இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இன்னொருத்தனோட ஒரு தம்பியோட வீட்டில் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அம்மா இருக்காங்க. நான் அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு இவரை வாங்கிட்டு வந்தேன் சின்ன வயசில் குழந்தையில. இப்போ அவங்கள போய் நம்ம பார்ப்போம். அப்போ இவங்களோட ரியாக்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணுற ஒரு பிளாக் சேனலில். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். போகலாம், அவரை ரெடி பண்ணலாங்க. பார்த்துட்டு எப்படி பார்க்குறது பாருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போலாமா பெல்லி? மௌலி வாரியா போலாமா? போலாமா வெளில போலாமா? சரி போலாம். பெல்ட் இல்லாம எப்படி போறது? வா, பெல்ட் போட்டு போலாம். பெல்ட் போடலையா? பெல்ட் போட்டு அவ்வளோதான். அவனுக்கு தெரியும் பெல்ட் எடுத்துட்டாலே வந்து அவன் வெளில கூப்பிட்டு போவாங்க. ஆனால் போட தான் வர மாட்டான். போட்டெல்லாம் கூப்பிட்டு போவான், என்ன கூப்பிட்டு போக மாட்டான். சைடில் உட்கார், கீழே உட்கார், கீழே உட்கார், முடியாது. அப்ப நான் கூப்பிட்டு போகணும். கீழே டிராவல் பண்ண போறேன். கீழே உட்கார். சொல்ல வச்சு கேட்க போக மாட்டேன். கீழே உட்கார். உட்கார். சைலண்ட். காம். சரி. நான் அப்புறம் ஒரு பிச்சை எடுத்துருவேன். நான் கூப்பிட்டு போக மாட்டேன். விடவே மாட்டான். அவன் தெரிஞ்சிச்சு வீட்டில் கூப்பிட்டு போறாங்கன்னு. அதனால அவனோட சேட்டை வந்து இதோட இன்னும் அதிகமாக இருக்கு. எங்க நான் தனியா போறேன், நான் விட்டு போறேன். நீ வேணா, நீ போ. சரி, ஓகே गाइस, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம். போகும்போது அவரோட மதருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறாரு. நம்ம போயிட்டு தான் போறோம். அது இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம போலாமா? எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு பிரச்சனை. இவரோட அம்மா பார்க்க போறோம். உன்னோட மாமத்தை போனோமா? அது வருவார் பாருங்க. அவர் வந்து ரைட் சைடில் இருக்கிறவர் வந்து அவங்க அம்மா, அவர் அவங்க பெரியப்பா. எப்படி பார்க்குறாங்க பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல. பாச பாச மொழி நாங்கள் கொட்ட போகிறோம். திறந்து விடுங்கன்றாரு. திறந்து விடு. இங்க அவங்க வெளில அனுப்புவாங்க. வெளியே வா. அடிச்சுக்காதுங்களா? இது யாரு பெல்லி? பாசம் இங்கிருந்து வந்தீங்க. வாங்க. இதுதான் அம்மா. இங்க பாருங்க गाइस, இவரு தான் வந்து அவங்க அம்மா, பெல்லியோட அம்மா. அங்க பெரியப்பா சண்டை விளையாண்டுக்கிறேன். பெரியப்பா இங்க வாங்க. பெரியப்பா யாரு எப்படியே தெரியல, ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க.
இல்லையா? இது வந்து பெல்லியோட நோட்டு என்ன சொல்லுவாங்க, அது தடுப்பூசி போகிற நோட்டு. இப்போ தான் வாங்கிட்டு போகிற ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் இதை காட்டணும்னா அது சொல்கிறேன். இதை கேட்க மாட்டாங்க, தடுப்பூசி போட்டு இதுதாங்க அவரோட பெரியப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் பிரீடு போடும்பொழுது இவர் கூட பிறந்தது தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனது. இவர் கூட பிறந்தது தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனது. அது வந்து கடத்திட்டாங்க ஒரு டீமு. வீட்டில் இருக்கும்போது பெல்ட் இல்லாமல் இருந்ததுனால ஒரு காருக்காரங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப், 2 வருஷம் ஈஷா 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் இந்த பெல்லி நம்ம வாங்கிட்டு வந்தது. அதனால இப்போ அவங்க ரொம்ப பாச போராட்டத்துக்கு நினைக்கிறேன். என்ன படிக்கலாம், இதை தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க என்னன்னு. 5 minutes later. ஓகே, பிரச்சனை இல்லை. இவங்க அந்த சீசன் தானே, இந்த மாதிரி சீசன் டைம்லாம் கொட்டிட்டு சரி போலாமா? நான் போலாமா? சரி போயிட்டு வரோம். பாய் வா. ஏன்பா நீ வந்துடுறியா கூட? நீ வந்துடுறியா? நான் போலாம் வா. அவர் ரெடியா இருக்கிறார். வா, நீ பெல்ட் மாட்டி போலாம் வா. நீ வந்து கொஞ்ச நாளைக்கு பெல்லிங்க இருக்கட்டும். பெல்லி வா, படி போலாம் வா. சரி பாய் சொல்லு. நான் போலாம் வா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். நான் போயிட்டு வந்து கூப்பிட்டு வரவா. ஏன் அந்த மேலே வர மாட்டீங்களா? சரி பாய் போலாம் வா. பாய். ஓகே गाइस, அவர்கிட்ட நம்ம பெல்லிக்கிட்ட வந்து அவங்க அம்மாவையும் பெரியப்பாவையும் காட்டிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். பாய். நேராக ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால எமர்ஜென்சி மட்டும் தான் பார்ப்பாங்களா. தலைவன் ஒரு சின்ன அடி தான். அப்படி பார்க்கலன்னா தலைவன் அடிப்பா மயக்கம் வர மாதிரி படுக்க போட்டு எமர்ஜென்சி சொல்கிற அப்படி தான். ஆள் நல்லா நடிப்பான். சொல்ல போனால் வேணாம். தரமா சார், அது அங்கே பாய். இவர் அவரை பார்க்க என்ன ஒரு சரிப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வாங்க வந்து பார்க்குறாங்களான்னு தெரியல. சண்டே பட் இவனோட சேட்டை தாங்கலை. கால் வேற கொஞ்சம் காலை தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் கூப்பிட்டு போகிறோம். அப்படி பார்க்க மாட்டாங்க. எமர்ஜென்சி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா இவனை மயக்கம் வர போய் ஆக்ட் பண்ணுறா அப்படி சொல்லி ஒரு நேரத்துக்கு காட்ட வேண்டியதான். போகலாம் சார். டாக்டர்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிலாம் வந்து ஊசி போடலாம், அப்ளை பண்ணலாம். ஒரு டாக்டர்ன்ற ஒரு பயம் கிடையாது. வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே போகணுங்களா? கைஸ், நம்ம உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே கூப்பிட்டு போய் வர சொல்லியிருக்காங்க தலைவனை. பயந்துதான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பயந்துதான். வெள்ளி, இன்னைக்கு உனக்கு ஆப்ரேஷன் தான். உனக்கு சேட்டை பண்ணுறல, வீட்டில் பூனையை பிடிச்சி அடிக்கிறல்ல, டாமியை பிடிச்சி அடித்து உதைக்கிறல்ல, இன்றைக்கி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி உனக்கு படுக்க போட போகிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து ஒரு வேலை பேசியாச்சுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரேட்டு பேசியாச்சுப்பா. நீங்கள் எவ்வளோ கேட்க போகிற? 10 ரூபாய்க்கு போய்க்கிறேன். 10 ரூபாய்க்கு வேலை போயிட்டாங்க. அடங்க மாட்டேன் உன்னை நான் வந்து சொல்லிட்டேன்.
தந்து கொடுத்துருவோம். உனக்கு வாங்கிப்பாங்க ஒன்று. இதோட வீட்டிலே கிடையாது. உனக்கு சேட்டை பண்ண மாட்டேன். கூட இதோட டாமி வந்து நிம்மதியாக இருக்குங்க. ஆமாம் தானே? அப்படியே ஒன்றும் தெரியாத பேர் இருக்கான் பாருங்க. ஒன்றும் தெரியாத பாப்பா. சரி சரி சரி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சரி 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 சரி. ஊசி போட்டாங்களா? சரி சரி சரி. நானே இப்படி பண்ணிருக்கீங்களே என்ன? சரி 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 சரி. ஆ சரி சரி சரி. சேட்டையா பண்ணுற சேட்டை ஊசி போட்டாச்சு போ. இதோட நீ வந்து அடங்கிக்கலாம். சேட்டாக இருக்கும். வலிக்குது நினைக்கிறேன் அவனுக்கு வேறுமா? வலிக்குதா? வலிக்குதா? சரி சரி. ரெண்டு ஊசி போட்டுருக்காங்க. ரெண்டு ஊசி போட்டு போகும்போது துள்ளி துள்ளி வந்தான். வரும்போது என் தலைவனை மல்லாக்க படுக்க போட்டுட்டீங்களா? ரெண்டு ஊசியை போட்டு மல்லாக்க போட்டு பாரு. எதிரி ஒருத்தவன் குலைக்கிறான். அவனை பார்த்து கூட என்னால் இறங்கி போக முடியாத அளவுக்கு என்னை பண்ணிட்டீங்கன்னா ராஜா. நீ பாருங்க, என் பிள்ளைய பாருங்க. எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டு போய் போட்டுருக்கடா. ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஒரு வழியாக தலைவனுக்கு வந்து ரெண்டு ஊசியை போட்டாச்சு. உடம்பு சரியில்லைன்னு ஆக்ஷன் பண்ணுறாங்க மயக்கார மாதிரி. நல்லா நடிக்கிறாங்க. எப்படி பாருங்க ஆக்டிங்கு. ஆஸ்கர் அவார்டு அடுத்து உனக்கு தான். தூக்கம் வருதா? சரி காய்ஸ், நம்ம போகலாம். அவ்வளோதான். எடுத்து பார்க்க முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலைவனை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பாடி போச்சு பாருங்கள். போகும்போது பெல்ட்டு போடும்போது என்ன துணி தருவார் இப்போ பாருங்கள்.